இந்த மூவியை ஏன் பார்க்கணும்? இந்த மூவியை ஏன் பார்க்கணும்? நல்ல த்ரில்லர் படங்கள் பார்க்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அது மாதிரி விஜய் ஆண்டனி படங்கள் பொதுவாக வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். இது வந்து கொஞ்சம் அது கிராண்டாக அவரை கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன்னா அந்த சுற்றி உள்ள சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த அந்த த்ரில்லர்னுடைய ஒரு பேஸ் இருக்குல்ல, ஒரு ஸ்பீடு, அது கரெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கேற்றால பேக்ரவுண்ட் மியூசிக்கு. ஸோ வந்து உட்காந்து அவங்களுக்கு லேக் அதுவும் இல்லாமல் பார்க்கலாம். படம் நல்லா இல்லை. தெரிஞ்ச ஸ்டோரினா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது அப்படி தெரிஞ்ச ஸ்டோரினா இனிமேல் த்ரில்லரே எடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு இது நடக்குது, அதை தேடி போகிறாங்க, ஒரு போலீஸ் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதை காமிக்கிறது, அதை எடுக்கிறது இருக்குது. சினிமாக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல. இந்த படத்தில் ஒரு நல்ல பேலட் யூஸ் பண்ணிருக்க, ஒரு லைட் ப்ளூ பேலட்டு, அது ரொம்ப நல்லா வந்துருக்கு. இது இல்லை சரி, நீங்கள் ஆமாம் ஸ்டோரியும் ரொம்ப நல்ல ஸ்டோரி தான், நல்லா எடுத்திருக்காங்க. அந்த அந்த 3 ஆங்கிள் இருக்குது, ஒரு காதல், ஒரு த்ரில்லரு, அப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் அண்ட் அரசியல் க்ரைமு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி டக்கு 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 டக்குன்னு போகிறது நல்லா தான் இருக்குது. உண்மையிலே நல்லா படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த அந்த இதை கண்டினியூ பண்ணுறாங்க. இவனை எப்படி பிடிப்பாங்க, எப்படி அதை சால்வ் பண்ண போகிறாங்க, அப்புறம் அந்த பேக்ரவுண்டுனுடைய மிஸ்ட்ரியை அப்படியே கடைசி வரைக்கும் வச்சுருக்காங்க. யார் வேணாலும் இருக்கலான்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் அது ரொம்ப நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லேகு ஜென்யூன் மைனஸ்னால் அந்த கடைசியில் ஒரு பாட்டு வச்சுருக்குது, அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் சில காட்சிகளில் வந்து இந்த போலீஸ் அவங்களை பின்தொடர்றது அந்த மாதிரி, அதெல்லாம் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓவரால் எனக்கு வந்து இந்த மூவி நல்லா பார்த்து நல்லா அருமையாக கொண்டு போயிருங்க. அந்த துப்பாக்கி யார் தான் கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா த்ரில்லாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. படம் ஒரு போரே இல்லாமல் லேகே இல்லாமல் செமையாக போச்சு. ஒரு நல்ல டைம் பாஸ் மூவி, ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற மூவி, ஒரு இந்த காலகட்டத்துக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல மூவி இது. படம் ஸ்பீடாக இருக்கா ஸ்லோவாக இருக்கா? ஸ்பீடாக இருக்குது, ஒரு லேகே இல்லாமல், எங்கேயும் லேக் இல்லை படத்தில். கதை நல்லா இருக்குது. ஏற்கனவே உள்ள ஸ்டோரி மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்களே. இல்லையே, அப்படி எதுவுமே இல்லையே. உங்களுக்கு ஏற்கனவே இருக்க ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். உங்களுக்கு ஒரு விஜய் ஆண்டனி சார் இது வரைக்கும் பண்ண படத்திலே ஒரு நல்ல படம், டிஃப்ரெண்ட்டான படம். மூவியோட பெரிய ப்ளஸ் வந்து சஸ்பென்ஸாக இருக்குது, நீட்டாகவும் போகுது. ஐ மீன் எல்லா ஆடியன்ஸ்க்கும் இதை பிடிக்கிற மாதிரி இருக்குது. வேறு எல்லாமே காமெடியிலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது, மியூசிக்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. சஸ்பென்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம் இந்த படத்தை. ஸ்டோரி வைஸு இது வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக எந்த இடத்துலையும் வந்து போரே அடிக்கல. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பேக்ட் ஃபுல் பேக்ட் மூவி தான் இது. நல்லா இருக்குது. ஃபேமிலியோட மூடு ப்ளஸ் பாயிண்ட்னா என்ன சொல்லலாம், ஊழலை தடுக்கிறாங்க, தடுத்து எதிர்த்து போராடுறாரு, அது நல்லா இருக்குது ப்ரோ, அது பார்க்கலாம். விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அதோட நம்ம கௌதம் வாசுதேவன் போலீஸாக நடிச்சிருக்காரு, அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அவர் நல்லா கான்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது, நல்ல ஸ்டோரி சார். இது வந்து அவர் நேர்மையாக சேர வேண்டிய காசை லஞ்சம் அடிக்கிறாங்க, அதை தடுத்து மக்கள்கிட்ட கொடுக்குறாரு. வேறு ஒன்றும் இல்லை சார், வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி இல்லை. லேக்லாம் எதுவும் இல்லை சார், நல்லா கான்செப்ட் நல்லா தான் போகுது சார். நல்லா இருக்கு படம். விஜய் ஆண்டனி நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு படம். எல்லாரும் நல்லா இருக்கு. ஸ்டோரி அதாவது தான் பழைய ரிவெஞ்ச் படமாக தான் இருக்குது. அரசியலை பற்றி கொஞ்சம் எடுத்துக்கணும். ப்ளஸ் பாயிண்ட்டு அது விஜய் ஆண்டனி படம்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு, அது போக போக ஓடும். விஜய் ஆண்டனி தான். எண்டு கிளைமேக்ஸ் தான். ஸ்டோரி வைஸ் என்கேஜிங்காக இருந்தது. மியூசிக் தான் கம்மியாக இருந்தது, மற்றபடி அந்த மியூசிக்கே இல்லை, கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். டைம் வைஸ் கம்மியாக இருந்தது. அதெல்லாம் இல்லை, அது யூனிக்காக இருந்தது, ரெகுலராக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்கலாம்.